श्री कृष्ण श्री कृष्ण श्री कृष्ण श्री कृष्ण। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। श्रीमद् भगवद्गीता 10வது அத்தியாயம் 32வது श्लोकम्। सर्गाणामादिरन्तश्च मध्यं चैवाहमर्जुन अध्यात्मविद्या विद्यानां वादः प्रवदतामहम्। யுக்தியுக்தமானது அப்படின்னு அர்த்தம் எல்லோருக்கும் பொருத்தமாக இருக்கிறது. ஸ்ருதியுக்தமாக இருக்கிறது அப்படின்னா சாஸ்திர சம்மதமாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு டிஸ்கஷன் நடந்தால் அது வாதம் இல்லை சம்வாதம். நேரர் இந்த 32வது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்ட கடைசி பதத்தோட அர்த்தத்தினை ஞாபகப்படுத்துகிறேன். பகவானுடைய பெருமை, அவருடைய ப்ரெசன்ஸ் வந்து நாற்பத்தஞ்சு குறிப்பாக இடங்களை காட்டிட்டார். இந்த 45வது என்னுடைய கணக்கில் வாதம். இது பற்றி ஒரு அழகான சுபாஷிதம் இருக்கு. என்ன சொல்கிறதுன்னு அந்த சுபாஷிதம், நல்ல விஷயம் என்னுடைய சத்ரு வாயாலிருந்து வந்தாலும், நல்ல விஷயம் என்னுடைய நண்பர் வாயால் சொல்லப்பட்டாலும் நான் எடுத்துக்கணும். நல்லதன்னு என்னன்னு நான் இப்போ சொல்லியிருக்கேன். முதல்ல யுக்தியுக்தம் ஸ்ருதியுக்தம். சுபாஷிதம் என்னன்னா, யுக்தியுக்தம் வாச்சோ கிராஹ்யம். வேற ஒரு சுபாஷிதம். சுபாஷிதங்கள் என்ன, நல்ல கருத்துக்கள்னு யாரோ பண்டிதர்கள் எழுதி வச்சிருக்காங்க. எல்லா பாஷையிலும் அப்படிப்பட்ட அதெல்லாம் இருக்குது. தினந்தோறும் படித்தா உடனே நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன், தாட் ப்ரொவோக்கிங், நல்ல எண்ணம் உருவாக்கும். யுக்தியுக்தம் வாச்சோ கிராஹ்யம். யுக்தியுக்தமாகவும் ஸ்ருதியுக்தம் అనేది அதில் சொல்லலை, நான் எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கிற ஏதாவது பேச்சு, ஏதாவது வார்த்தை சொன்னால் அதை எடுத்துக்கணும். கிராஹ்யம். பாலாதபி சுனகாதபி. அது குழந்தை சொன்னானோ தத்தை சொன்னானோ. சுகமன்ன பேரட். பேரட்டுக்கு சொல்லி கொடுத்தா அது கூட நல்லா பேசும். கிளி பேசும். அதுக்கு வெல்கம் வெல்கம்னு சொல்லி கொடுத்தா வீட்டில் வாசல் யார் வந்தாலும் வெல்கம் சொல்லும். ஸோ குழந்தை சொன்னாலும் இந்த பேரட் சுகம் சொன்னாலும் கூட எடுத்துக்கணும். யுக்தி விஹீனம் தியாஜ்யம் யுக்தி விஹீனம் வச்சஸ்தியாத்யம். எங்கே அதில் யுக்தி இல்லை, ஸ்ருதியும் இல்லை, சம்பந்தம் இல்லை, அப்படிப்பட்ட பேச்சு வந்து விட்டுடணும். பாலாதபி சுனகாதபி. மேலே சொன்ன வார்த்தை திரும்பி இந்த வரியிலும் சொல்கிறது. குழந்தை சொன்னாலும் இங்கே சுகமன்னா நம்ம சுக மகர்ஷி
భాగవతంలో సుఖ మహర్షి இருக்குல்ல, சுகமன்னா ரெண்டு அர்த்தம். இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு யாரோ சுபாஷிதம் எழுதியிருக்காங்க. அங்கேயும் பாலாதப்பி சுகாதப்பி, குழந்தை சொன்னாலும் தத்தை சொன்னாலும் கூட நல்லதாக இருந்து எடுத்துக்கோ. நல்லதாக இல்லைன்னு விட்டுடணும். அது குழந்தை சொன்னாலும் சரி, சுக மகர்ஷே வந்து சொன்னாலும் சரி அப்படின்றோம். ஏற்றுக்காது, விட்டுடு. வாதம் விஷயம் சரியா? கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்கஷன், ஹெல்தி டிஸ்கஷனுக்கு பேர் வாதம். எனக்கு மனசு நிம்மதி, ஒரு வெளிச்சம், ஒரு புது நல்ல கண்ணோட்டம் உருவாகணும். இல்லைன்னு எதுக்கு சும்மா டிஸ்கஷன்ஸு எல்லாம் அதெல்லாம். சரி, இன்னைக்கு 33வது ஸ்லோகத்தினை நம்ம ஆரம்பிக்கிறோம். அக்ஷராணாமகாரோஸ்மி. அந்த சுபாஷிதம் அந்த ஸ்டைலே வருது இங்கே. பகவத்கீதை ஸ்டைல், பாகவத ஸ்டைல் வேறு, பகவத்கீதை ஸ்டைல் வேறு இல்லையா? ஸ்டைல் நம்ம செலக்ட் பண்ணுறது தானே. அக்ஷராணாமகாரோஸ்மி द्वन्द्वः सामासिकस्य च अहमेवाक्षयः कालः धाताहं विश्वतो मुखः. இந்த 33வது ஸ்லோகத்திலோ 46வது அடையாளம் இடம் பகவான் சொல்கிறாரு. அக்ஷரங்கள், எழுத்துக்களுக்குள்ள அகாரம் நான் என்றார். ஆனால் அக்ஷரம் அనే வார்த்தை கொஞ்சம் ஸ்லோகங்களுக்கு முன்னாடி ஓம்காரம் பற்றி சொல்லும்போது கூட ஓமித் ஏகாட்சரம், ஏகாட்சரமான ஓம் என்னார். அங்கே அர்த்தம் என்ன எடுத்துட்டோம்னா, அங்கே பகவான் வந்து அக்ஷரம் பதில் கிரானாம் அనే வார்த்தை உபயோகப்படுத்திட்டார். ஆனால் பொதுவாக கிரி அன்ன பதங்கள், சப்தங்கள், உபனிஷத்துகள், இந்திரியங்கள், கிரி அன்ன மலை எல்லாம் பல அர்த்தம் இருக்குது சம்ஸ்கிருதத்துலன்னு சொல்லியிருக்கேன். இப்போது இங்கே மறுபடியும் அந்த அக்ஷரமனு வர்றதுனால அங்கே கிராமன்னு சொல்லும்போது பதங்களுக்குள்ள, வார்த்தைகளுக்குள்ள என்ன ஓம் வந்து அது சில இடத்துல ஏகாட்சரம்னு சொன்னால் கூட அது நம்ம பதமாக தான் எடுத்துக்கிறோம். ஏன்னா அதுக்குள்ளே 3 எழுத்துக்கள் சேர்ந்துருக்கு. அகாரம், உகாரம், அகார காம்பினேஷன் தான் ஓம்காரம். அப்போது அப்படிப்பட்ட பதங்களுக்குள்ள ஓம்காரம் நானும். இப்போ இங்கே ஒரே ஒரு எழுத்து அக்ஷரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது அகாரம் நான் என்றார். இந்த அக்ஷரம் பாஷை வாய் திறந்து பேசுகிற இந்த இது எல்லாமே கூட இது எப்படி அக்ஷரமாகும்? அக்ஷரம்னு அர்த்தம் நசிஞ்சு போகாதது. நசிஞ்சு போகாததுன்னு சொன்னால் க்ஷயம் இல்லாதது, நாசனம் ஆகாதது. அப்படின்னா எப்பவுமே இருக்கணும் இல்லையோ? அது எப்படி சப்தம் எப்படி இருக்குது? எப்பவுமே இல்லையே, நான் பேசினதானே சப்தம் வருது அப்படின்னு சந்தேகம் வரும். இதுக்கு என்ன புரிஞ்சுக்கணும்னா, சப்தத்துடைய தன்மாத்திரா, சப்தத்துக்கு ஆதாரமான பஞ்சமகாபூதம் ஆகாயம். அது நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம் நம்ம. ஆகாயம் வந்து சப்த தன்மாத்திரா. சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்த 5 இந்திரியங்களுடைய சக்தி 5 பஞ்சமகாபூதங்களுக்கு அதே ஆர்டரில் அமைஞ்சிருக்கு. அப்போது ஆகாயம் எப்பவுமே இருக்கே இல்லையா? ஆகாயம் எப்பவுமே இருக்கு. ஆகாயத்தில் ஒரு இடத்துல ஜலம் இல்லை, இன்னொரு இடத்துல பூமி இல்லை, இப்படியெல்லாம் இருக்கலாம். ஒரு இடத்துல எங்கோ நட்சத்திரம் இருக்குது, ஒரு இடத்துல ஏதோ சூரியன். ஆகாயம் எப்பவுமே இருக்கு. அப்போது ஆகாயம் எப்பவுமே இருக்கும்போது சப்தம் கூட எப்பவுமே இருக்கணும் இல்லையோ? அப்படி என்ன அர்த்தம்? நம்ம பேசினாலும் பேசலைன்னாலும், நம்ம காதுக்கு கேட்டாலும் கேட்கலைன்னா கூட அந்த சப்தம் అనేది எப்பவுமே இருக்கின்றது தாமா.
அந்த எப்பவுமே இருக்கின்ற அந்த சப்தத்துக்கு பேரு அநாகத சப்தம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லும். அநாகதம், ஹதமன்னா நசிஞ்சு போகிறது, இல்லாமல் ஆகிறது. அநாகதமன்னா அது இல்லாமல் ஆகவே இல்லை, ஆக முடியாது. அதனால தான் அந்த அநாகத சப்தம் பற்றி சொல்லும்போது ஓம்காரத்துக்கு அப்படி அநாகத சப்தம்னு சொல்கிறோம். அந்த அநாகத சப்தம் அநாகத சக்கரமான நம்ம ஹிருதயஸ்தானத்தில் கூட இருக்கனே. அநாகதாப்ஜ சம்ஸ்திதே விசுத்தி சக்கரவாசினி சிவங்கரி அப்படின்னு ஒரு காலத்தில் ஒரு பாட்டை பாடியிருக்கோம். நவராத்திரி சமயத்தில் அப்படி இல்லை, அது ரொம்ப அர்த்தத்தோடு கூடியிருக்கிற பாடல் பதங்கள். அநாகதாப்ஜ, அநாகதமனே பத்மத்தில் இருக்கிற என்ன அது, அங்கே தான் அகம், அகம் అనేది கூட ஒரு சப்தம் தானே. அகம்ல பாருங்க என்ன எழுத்து முதல்ல இருக்கே, ஓகே, நல்ல இன்ட்ரெஸ்டிங் இது. அது ஒரு பக்கம். அதனால் ஆகாயம் எப்பவுமே இருக்கிறதுனால, சப்தம் எப்பவுமே இருக்கிறதுனால, அந்த சப்தங்களுக்குள்ள அன்றைக்கி ஓம்காரம் பற்றி சொல்லும்போது சொன்ன மாதிரி வாய் திறந்த முதல் சப்தம் குழந்தை எந்த பாஷை, எந்த ஊர், எந்த நாடு, எந்த ஜாதி ஆன்னு தான் திறக்கணும் வாய். அதனால தான் அம்மா ஆ காட்டு, ஆ காட்டுறது, அப்புறம் அம்மு, அம்மு முடுங்கணும் குழந்தை. ஸோ முதல் எழுத்து இல்லையா. அப்புறம் சம்ஸ்கிருத பாஷையில் எல்லா பாஷையில் மாதிரி ஓவல்ஸு, கான்சனன்ட்ஸு, தமிழில் என்ன சொல்லுவங்களோ தெரியாது, மேல் எழுத்து கீழ் எழுத்து ஏதாவது இருக்கா இல்லைன்னா உயிர் அப்படின்னு பாருங்க. உயிர் கொடுக்கறது, அந்த உயிர் கொடுக்குற எழுத்துகளுக்குள்ள கூட இந்த ஆதான் எல்லாத்துக்கும் உயிர் கொடுக்குது. யாருக்கு? அப்புறம் வர கான்சனன்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் கூட சம்ஸ்கிருத பாஷை பொறுத்த வரைக்கும் இப்போ கா எழுதணும்னு சொன்னால் கா ஃபுல்லி எழுத மாட்டோம். காயோடைய ரூபம் என்னென்னா க க, அவ்வளோதான். க ப்ளஸ் கா. இன்னும் க க ப்ளஸ் காய் வந்துட்டே இருக்கு. நீங்கள் எந்த அங்கேருந்து கான்சனன்ட்ஸில் எந்த அக்ஷரமாவது எடுங்கோ, அந்த காம்பினேஷன் இல்லாமல் அங்கே ஃபார்மேஷனே வராது. ஆயிடுச்சு. அப்புறம் உலகத்தில் ரொம்ப ஏதோ சிறப்பாக சொல்கிற இந்த இங்கிலீஷ் பாஷை இருக்க பாருங்க, எல்லாரும் நிறையா தான் அது யூஸ் பண்ணுறாங்க, நானும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் திட்டக்கூடாது, ஆனால் திட்டுவேன். சில பேர் சொல்லுவாங்க இந்த வேர்ல்டில் மோஸ்ட் டெட் லாங்குவேஜ் இங்கிலீஷ் பாஷைன்னு டெட் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. கோச்சக்கூடாது. ஏன் அப்படின்னா பலதெல்லாம் விஷயம் இருக்கு. சிலதெல்லாம் சைலண்ட் அனுவான், ஏதோ சொல்லுவான் ஆனால் சொல்லக்கூடாதுன்னுவான். அப்புறம் இப்போ மாறிச்சு. அந்த காலத்தில் அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. அமெரிக்கன் இங்கிலீஷ் வேறு, யூகே இங்கிலீஷ் வேறுன்னா அதில் வித்தியாசம் இருக்குது. அங்கே ப்ரொனன்சேஷன் இப்படி இல்லாதது எதுக்கு எழுதணும், எழுதுனது எதுக்கு சொல்லாமல் இருக்கணும்? என்னதான் சொல்லுவேன் அந்த பாஷைக்கு. இன்னொரு சீக்ரெட் சொல்கிறேன். இங்கிலீஷ் ஆல்ஃபாபெட்ஸு எவ்வளோ 28 26 கரெக்டாக. நீங்கள் முதல்ல ஆரம்பித்து சொல்லுங்க, அந்த வரவே வராது எங்கேயுமே. அப்புறம் சொல்லட்டும், சொல்லி தரும்போது ABCDE இனி கடைசி வரைக்கும் படிங்கோ, விட்டுட்டாங்க அவங்க. அப்போ டெட் லாங்குவேஜ்னு சொல்லாமல் என்ன சொல்லணும்? வீட்டுக்கு போய் படித்து பாருங்கோ. இப்போ ஏன்னு சொல்லி கொடுத்தா, ஆனால்
கேட்ட அப்புறம் படிச்சுக்கணும். நீ அப்பளம் சொல்லும் போது கூட ஏதுனும் ஆனால் ஆன்னு சொல்லணும். நமக்கு அவனுக்கு இருக்க அந்த மாதிரி பதங்கள் இருக்கும், ஆனால் ஏன்னு சொல்லி கொடுக்குறான். ஆவே இல்லை. நீங்கள் எங்கே படிங்க மொத்தம் ஆல்ஃபாபெட்ஸில். ஆனால் இங்கே என்ன சொன்னோம், ஆ இல்லாமல் அந்த கான்சனன்ட்ஸ் எதுவுமே இல்லை. ஆ மட்டும் இல்லை, ஆ ஆ இ ஊ எல்லாத்துக்கும் இது உயிர் எடுத்து முதல் எடுத்து. அப்படி இருக்கிற அந்த அநாகத சப்தம் எப்பவுமே இருக்கிறதுனால. ஓகே, முதல் திருக்குறள் என்ன உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், நானும் படிச்சுக்கிறேன். அகர் முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றை உலகு. கரெக்ட். அப்போ நம்ம ரிஷினால திருவள்ளுவர் எழுதியிருக்க எப்படி ஆரம்பிச்சார் பாருங்க அவருடைய உபதேசம். பகவானை பற்றி ப்ரைஸ் பண்ணும்போது அந்த முதல் இதில் முதல் அகாரம் பற்றி சொல்கிறார். பார்த்தீங்களா, என்ன ப்ரூஃப் வேணும் இன்னும். కాబట్టి அப்படிப்பட்ட அந்த அகாரம் நான் அக்ஷராணாம் அகாரோஸ்மி அப்படின்னு பகவான் அதை பற்றி சிறப்பாக சொல்கிறார். அதுக்கு பிறகு ரெண்டாவது அடுத்த இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த ருத்ராட்ச இது நிறைய இருக்கு. இந்த அக்ஷர சாஸ்திரம் అనేది எழுத்துக்களை பற்றி நம்ம இந்த வைதிக தர்மத்தில் எவ்வளவோ ஆழமாக அதுக்கு புஸ்தகங்கள் எழுதியிருக்காங்க. ஒரு ஒரு அக்ஷரத்துக்கு ஒரு தேவதா. வாழ்க்கை பத்தாது அதெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதனால் அது மந்திர சாஸ்திரமாகவே சப்த சாஸ்திரமாகவே பல விதமாக உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. இருக்குது, தெரிஞ்சவங்களும் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அது அதனால தான் சில பீஜாட்சரங்கள் இருக்குது பாருங்கோ. பீஜாட்சரங்களுக்கு என்ன அர்த்தம்னு எதுவுமே கேட்கக்கூடாது, ஆனால் இருக்குது, அது சொல்லணும். அந்த ஸ்ரீயந்திரமாவது இன்னொன்னாவது லம் கிம் ஹ்ரைம் ஹ்ரீம் ஹ்ரூம் இதெல்லாம் பீஜாட்சரம் பண்ணுறோம். ஸோ எல்லாத்துக்கும் கரஸ்பாண்டிங் சரீரத்தில் ஒரு குறிப்பிட்ட நரம்பு, அப்புறம் ஒரு இடமோ ஒரு சக்கரமோ ஏதோ ஒரு இடத்துல அந்த சக்தி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு சப்த சாஸ்திரம். அதில் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். இந்த ருத்ராட்ச అనేది இருக்குது பார்த்தீங்களா, ருத்ராட்ச. இந்த ருத்ராட்ச மாலை நிஜமாக ட்ரெடிஷ்னலாக அது ஒரு குரு கிட்டேருந்து வாங்கி அது மந்திரம் வாங்கி அது போட்டுக்கிட்டு செய்கிறவங்களாமா. இதில் பாருங்கள், இதில் இருக்கு ருத்ர ருத் ப்ளஸ் ஆ, ருத்ர ப்ளஸ் ஆ, ருத்ர ஆ இருக்கு அங்கே. அர்த்தம் என்னென்னா ஆனந்து முதல்ல ஆரம்பித்து க்ஷா வரைக்கும். நார்மல் நம்ம இந்தியன் லாங்குவேஜஸில் க்ஷா இஸ் த லாஸ்ட் லெட்டர். யார் அலாவா சேஷா க்ஷ ஹா க்ஷா. ஆலேருந்து க்ஷா வரைக்கும் ஒரு அந்த பீட்ஸ் இருக்கும் இல்லையா, ருத்ராட்சைகள். ஒன்றுக்கு ஒரு அக்ஷரம் சொல்லி அதுக்கு ஒரு மந்திரம் சொல்லி அதுக்கு ஒரு தேவத்தைன்னு சொல்லி அப்படி அது இன்வோக் பண்ணி அதுக்கப்புறம்தான் போட்டுக்கணுமா. அதனால் ருத் ஆட்டுக்ஷா ருத்ராட்ச ஆயிடுது. ஸோ இப்படி பல விஷயங்கள் எல்லாம் இருக்குது. மொத்தத்தில் அந்த பாஷா பேச்சுக்கு ஆரம்பம் ஆ, அதுக்கப்புறம் நிறைய அக்ஷரங்கள் அப்படி இல்லை. அடுத்தது பகவான் இப்போ அக்ஷரம் பற்றி பாஷை பற்றி பேசினதுனால பகவான் அந்த லாங்குவேஜ் மூட்லேயே இருக்கார். அதனால் சமாசங்களுக்குள்ள துவந்த்வ சமாசம் நான் என்றார். சமாசத்துக்கு பேர் இங்கிலீஷில் காம்பவுண்டு. ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும்னா 2-3 சப்தங்கள் சேர்ந்து 2 சப்தமாவது குறைஞ்சிருந்து அப்படி இருந்தால் அதுக்கு பேர் சமாசம். ஓகே, காம்பவுண்டு. அது ஒரு பாஷையில் கூட இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது, சம்ஸ்கிருதத்தில் நிறைய காம்பவுண்ட்ஸ் இருக்குது. ஒன்றுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது. அப்படிப்பட்ட அந்த சமாசங்களுக்குள்ள சாமாசிகஸ்ய
சமாசங்களுக்குள்ள தமிழ் ஏதாவது வார்த்தை இருக்கா? இந்த காம்பவுண்டுக்கு என்ன சொல்லுவோம்? அதெல்லாம் படித்து ரொம்ப நாள் ஆச்சு சார். பரவாயில்ல, இங்கிலீஷ் புரிஞ்சிச்சு இல்லை? இப்போ நான் உதாரணம் சொல்கிறேன், இது விட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் இருக்குது, கொஞ்சம் எலாபரேட் பண்ணுறேன். அதில் வந்து நான் துவந்த்வ சமாசம்னு ஒன்று இருக்கு. துவந்த்வ சமாசம் நான் என்றார். ஏன் அது போய் தேர்ந்தெடுத்துக்கிட்டாரு? அங்கே வந்து பகுவிரீஹி சமாசம், தத்புருஷ சமாசம், த்விகு சமாசம், அவ்யயீபாவ சமாசம், இப்படி சம்ஸ்கிருதంలో இன்னும் கூட பிரிவுகள் நிறைய இருக்கு. ஓகே, ஒன்றும் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், சிம்பிளாக புரிஞ்சுக்குங்க. இப்போது ரெண்டு சப்தங்களை சேர்த்து சொல்லும் போது அதுக்கு அர்த்தம் வரணும்னா நடுவில் ப்ரிப்போசிஷன் சேர்க்கணும். ஓகே, மஞ்சள் தூள், டர்மரிக் பவுடர் அப்படின்னா மஞ்சள்னால் செய்யப்பட்ட பொடி, த பவுடர் ஆஃப் த டர்மரிக். ஆஃபன் இருக்க பாருங்கோ, ஆனால் ஆஃபன் யூஸ் பண்ண மாட்டோம். இல்லாமல் டர்மரிக் பவுடர்னா அங்கே அர்த்தம் தெரியுது, ரெண்டு வார்த்தைகள் இருக்கு. அதே மாதிரி சில்லி பவுடர், மிளகாத்தூள். ஓகே, சில்லியோடைய பவுடர். டூத் பவுடர் என்ன சொல்லுவீங்க இங்கே? டூத்னால செய்யப்பட்ட பவுடர் இல்லை, பவுடர் ஃபார் டூத், டீத். பார்த்தீங்களா, அந்த ப்ரிப்போசிஷன் மாறுறத இப்படி புரிஞ்சுக்கணும் அது. ஆனால் சம்ஸ்கிருதத்தில் இப்படிப்பட்ட கன்ஃபியூஷனே வராது. யாராவது கேட்டால் சார் டர்மரிக் பவுடருக்கு அப்படி சொல்லிட்டீங்க, அப்போ டூத் பவுடர்னா டூத்னால் செய்யப்பட்ட பவுடர் தானே கேட்கக்கூடாது. ஹெடேக் பில், தலைவலி மாத்திரை. இது கரெக்டாக கேட்டால் தலைவலி வரத்துக்கா மாத்திரை போகிறதுக்கா? பில் ஃபார் ஹெடேக், பட் வரத்துக்கா போகிறதுக்கா? இந்த பில் ஊற்றி மாத்திரை எது தலைவலின்னு நீக்குவார், அது புரிஞ்சுக்கணும், அவ்வளோதானே. ஆனால் பாஷையில் அது சரியாக தெரியல என்ன. ஆனால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வராமல் சம்ஸ்கிருதத்தில் அழகாக அமைச்சு வச்சுருக்காங்க. யார் எப்போ அப்புறம் படித்தா கூட யாருக்கு ஏன்னா எத்தனையோ அனாதி காலமாக இந்த வேதம் பகவத்கீதை இங்கே கிராமர் அவ்வளோ பக்கா, வியாக்கரணம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, இன்ட்ரெஸ்ட்டுக்கோசம் இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். இப்போது எதுக்கு துவந்த சமாசத்தனே சிறந்ததா பகவான் சொல்லணும்? அதில் ஏதாவது கிரேட்னஸ் இருக்கான்னா இருக்குது. அப்போ நான் துவந்த சமாசம் பற்றி சொல்லணும்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற ரெண்டு சமாசங்களை பற்றி சொல்லணும். புரியுற மாதிரி சொல்கிறேன், முயற்சி பண்ணுறேன். ஆனால் சம்ஸ்கிருத பதம் உபயோகப்படுத்தணும், அர்த்தம் புரியும். ஸ்வேதாம்பரௌ காததா அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. வெள்ளை துணி உடுத்திடவங்க சாப்பிட்றாங்க, இது பதம், இது வாக்கியம். இந்த வாக்கியத்துக்கு பகுவிரீஹி சமாசமனி சம்ஸ்கிருதம் சொல்லும். இப்போ இதில் கேள்வி கேட்குறேன். இப்போ முதல் ரெண்டு ஸ்வேதமன்னா வெள்ளை கலர், அம்பரமன்னா துணி. இப்போ இதில் காதத்தன்னா சாப்பிட்றது. இந்த வெள்ளை கலர் சாப்பிட்றதா துணி சாப்பிட்றதா? வெள்ளை கலரும் சாப்பிட முடியாது, துணியும் சாப்பிட முடியாது. அப்போ யாரும் வெள்ளை துணி உடுத்திக்கிட்டு இருந்தவங்க யாரோ அவங்க, பார்த்தீங்களா? அப்படின்னா இதில் இருக்கிறதுக்கு எதுக்குமே முக்கியத்துவம் இல்லை. பிராதானியம் யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னா வேறு எங்கோ யாரோ இருக்கு. அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா பகுவிரீஹி சமாசம் என்னன்னா அந்நிய பதார்த்த பிரதானஹா பகுவிரீஹி. வாட் இஸ் திஸ் காம்பவுண்டுன்னா அந்நிய பதார்த்தம். இதில் அந்த வெள்ளையும் சாப்பிட முடியாது, வெள்ளை கலரும் சாப்பிட முடியாது, துணியும் சாப்பிடாது. அப்போ யார் சாப்பிட்றாங்கன்னா வேறு யாரோ பற்றி சொல்கிறது. பார்த்தீங்களா, இந்த பதத்தில் எல்லாமே அதுக்கு முக்கியத்துவம் இல்லாமல் ஆயிடுது. ஆனால் அர்த்தம் கொடுக்குறது புரிஞ்சுதா? ரெண்டாவது என்னன்னா தசரத புத்திரௌ காததா.
தசரதனுடைய 4 பிள்ளைகள்னு வச்சு, ஆனால் 2 இங்கே புத்திரவ் 2. தசரதனுடைய 2 பிள்ளைகளும் சாப்பிடுறாங்க. இதுக்கு பேர் தத்புருஷ சமாசம். என்ன இதில் இப்போ புரியுறது உங்களுக்கு? இதில் தசரதன் இருக்கா, அப்புறம் புத்திரவ் 2 பிள்ளைகள் புத்திரர்கள் இருக்கு. இதில் சாப்பிட்றது யாரு? தசரதனோட பிள்ளைகள் சாப்பிட்றாங்க. ஆனால் தசரதனும் சாப்பிடலை. ஆனால் தசரதனும் இந்த சென்டென்ஸில் இருக்கான். ஆனால் முக்கியத்துவம் ஒருத்தருக்கு கொடுக்கப்பட்டது, இன்னொருத்தருக்கு இல்லை. மேலே 2த்துக்கும் அங்கே இல்லை, 2 பதங்களுக்கு அங்கே முக்கியத்துவம் இல்லை, வேறு யாருக்கோ கொடுத்தது. இந்த தசரத புத்திர சாப்பிட்டாங்கன்னதில் இதில் வந்து ஒன்றுக்கு முக்கியத்துவம். அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, உத்தர பதார்த்த பிரதானஹா தத்புருஷ சமாசா. உத்தரம்னா 2வது பதமாக வந்தது பாருங்க, அஷ்டோத்தரமன்றம் உத்தரம். புரிஞ்சதா? சிம்பிளாக தான் இருக்கா, கஷ்டமாக இருக்கு. ஆனால் வித்தியாசம் பார்க்கணும் நீங்கள். இது சும்மா சொல்லலை. இப்போ விஷயத்துக்கு வருவோம். இது 2 சொன்னேன். ஒன்றில் 2க்கே இம்பார்ட்டன்ஸ் இல்லை, இன்னொன்றில் 1க்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. இப்போது இதே வந்து ராமலக்ஷ்மணோ காததா, ராமனும் லக்ஷ்மணும் சாப்பிட்றாங்க. 2 ராமா லக்ஷ்மணா 2 பேருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது, சமமான இடம் கொடுக்கப்பட்டது. இதுக்கு பேர் துவந்த்வ சமாசம். 2க்கும் சமமான இடம் கொடுத்துட்டு ஆதரவு கொடுத்தா அதுக்கு பேர் துவந்த்வ சமாசம். எதுக்கு பகவான் இது தேடித்துக்கார் இப்போ தெரியுதா? நானும் எல்லாத்துலேயும் சமம். சமம் சர்வேஷு பூதேஷு நமே துவேஷோஸ்தி ந பிரிய. நான் எனக்கு பிரியமும் யாரும் கிடையாது, எனக்கு துவேஷம் யாரும் கிடையாது, எனக்கு எல்லோரும் சமானம். பகவத்கீதையில் தான் இந்த சொன்னார் வேறு. அப்போ அந்த சமமாக இருக்கிறது என்ன? அதனால் என்ன சொல்கிறோம், இந்த துவந்தங்களை பற்றி இவ்வளோ நாள் வேதாந்தத்தில் சுகம் துக்கம் 2 சமம், வாழ்க்கையில் லாப நஷ்டம் 2 இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் ஆரோக்கியம் வியாதி சேர்ந்து போயிட்டுருக்கோம் இல்லையா? ஸோ இந்த உலகம் மொத்தம் கூட பெய்ர்ஸ் ஆஃப் காம்ப்ளிமெண்ட்ரிஸ், ஆப்போசிட்ஸ்ன்னு சொன்னால் காம்ப்ளிமெண்ட்ரியாகவே போயிட்டுருக்கேன். அப்போ நானும் பகவானும் சமம், எல்லாத்துலேயும் சமம். அதனால தான் அந்த வியாக்கரணத்தில் துவந்த்வ சமாசத்தைன்னு எடுத்துக்கிட்டார். புரிஞ்சுதா இப்போது? ஓகே, என்னோட இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிறேன். உனக்கு இன்ட்ரெஸ்டிங் இருக்கு? சந்தர்ப்பம் வரும்போது தானே சொல்ல முடியும். சரி, ஸோ சர்வ நாமரூப துவந்த்வ சமாசத்துக்கு 2த்துக்கு சர்வத்துக்கு சமம். ராம லக்ஷ்மண 2 பேரும் சாப்பிட்றாங்க. அடுத்தது வந்து அகமேவ அக்ஷய காலக. இங்கே அக்ஷரம் வந்து போயிடுச்சு. இப்போது க்ஷயம் అనేది இல்லாத அந்த காலம் நான் தான். காலத்துக்கு க்ஷயம் இல்லையாமா? இந்த కాలం பற்றி ఆల్రెడీ కాలం కలయితామహమని క్యాలిక్యులేటర్స్లో ఐ ఆమ్ ద కాలం క్యాలిక్యులేటర్ అన్నా. అది அங்கே இப்போ இங்கே வந்து நடுவில் யமதர்மராஜனை பற்றி கூட சொல்லிட்டோம். அவர் யாருன்னு விடமாட்டார், ஒழுங்க பார்த்துக்குவார், அப்படி எல்லாமே. மறுபடியும் இங்கே வந்து அந்த க்ஷயம் అనేది இல்லாத அந்த காலம் அப்படின்னா காலத்துக்கு க்ஷயம் இல்லை. ஆனால் நம்ம பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா காலம் க்ஷயிச்சு போயிட்டே இருக்கு. நான் இன்னும் 3 ஸ்லோகம் முடிக்கணும் அட்லீஸ்ட்டு. அப்புறம் வயசாகிட்டே இருக்கு, இன்னும் அவன் அதை முடிக்கணும் இது முடிக்கணும். நம்ம பொறுத்த வரைக்கும் காலம் போயிட்டுருக்கு. அதான் ஓடுறதே சார். ஓடாத கிளாக் வச்சுக்கோங்க. நமக்கு பொறுத்த வரைக்கும் லோகத்தில் எல்லாமே ஓடுன்னு சொல்லிட்டு எல்லாமே காலம் துரத்திட்டு வருதுன்னு சொன்னவனே. ஆனால் என்ன இங்கே விஷயம்னா, காலத்துக்கு ஒருக்காகவும் டைட்னஸ் கிடையாது.
நமக்கு டயர்ட்னஸ் ஆகிட்டு நம்ம படுத்துக்கிறோம். காலம் நிற்கிறதா? பிரம்மாஜி கூட பகல் நம்ம மாதிரி அவருக்கு கூட, ஆனால் அவருடைய பகல் லெங்க்த் வேறு. ஓகே, அப்புறம் அவர் படுத்துக்குவார். ஆனால் காலம் நிற்கிறதான்னு கேட்குறோம். காலம் நிற்கலை, காலம் டைடே ஆகலை, காலம் அசலுக்கு அது க்ஷயிச்சு போல ஒன்றும் ஆகலை, ஓடிட்டே இருக்கு, அது எப்பவுமே இருக்கு. அக்ஷய காலம் இன்னொரு 11வது அத்தியாயத்தில் கூட இந்த விஷயம் சொல்லுவார். ஸோ கால தத்துவம், கால அதீத தத்துவம். காலத்துக்கு இப்போது அதீதமாக இருக்கிறது ஏதாவது இருக்கா? காலாதீதம் ஆத்மா. ఆత్మ స్టాండ్ పాయింట్లో నుండి பார்த்தா காலம் అనేది இல்லை. மனசுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து பார்த்தா தான் காலம் இருக்கு. எப்படி? தூங்குனதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் தெரியறதா? தூங்குறதுக்கு முன்னாடி பார்த்துக்கிறீங்க, எழுந்திரிச்சு பார்த்துக்கிறீங்க தவிர நம்ம தான் ஏதோ ஒன்று செட் பண்ணி வச்சுட்டோம். இது இப்படி 12 மணி ராத்திரி பகலன்னு இப்படியே நேராக ஜுய்யன்னு ஸ்பீடாக விமானத்தில் அமெரிக்காவுக்கு போனால் அங்கே எல்லோரும் தூங்கிட்டு இருப்பாங்க. இப்போது உனக்கு ஜெட் லேக் வரும். இப்போ அப்போ காலம் అనేది எங்கே இருக்கு? ராத்திரி சமயத்தில் தான் அந்த ஆந்தையை வந்து அப்படி உரிமை பார்த்துட்டு உட்காந்துருக்கு. அதுக்கு பேட்டு கூட பகல் கண்ணு தெரியாது, ராத்திரி தான் ஓடும். இது எங்கே காலம்? எப்படி சொல்கிறது? ஒன்றுக்கு ஒன்றுக்கு வித்தியாசமாக இருக்கு. இது கண் இருக்கிறதுனால பார்த்து சொல்கிற கிளாக்கை குருடனுக்கு காலம் எப்படி தெரியும்? அப்போ யாரும் சொல்லணும். அவனுக்கு தூக்கம் வரும்போது தூங்கிட்டா, நீ தூங்கிட்ட இப்போ ராத்திரி ஆயிடுச்சுன்னு சின்ன வயசில் வந்து சொன்னதுனால அவனு வெளிச்சமே பார்க்கல, கண்ணே இல்லை, எப்படி தான் காலம் தெரியும்? நம்ம ஏதோ சூரியனும் வெளிச்சம் இதெல்லாம் பார்த்து காலம் பண்ணுறோம். எங்கே இருக்க காலம்னா, காலம் வந்து மைண்டுடைய கான்செப்ட், மனசு உருவாக்குன ஒரு கல்பனை தவிர இது கொஞ்சம் சிரமமான விஷயந்தான் புரிஞ்சுக்கிறது. அன்லெஸ் ரொம்ப வருஷம் நீங்கள் வேதாந்தத்தில் ரொம்ப டீப்பாக திங்க் பண்ண தவிர தெரிஞ்சு வச்சுக்கோங்க, காலம் என்பது இல்லை. ஆத்மா, அதனால தான் தூங்கிறதுக்கு அப்புறம் நம்ம ஆத்மா கூட ஒன்றதாக இருக்குது. மனசு இல்லை. மனசு இல்லைன்னா காலம் இல்லைங்க. அன்கான்ஷியஸாக இருக்கா 3 மாதமா 6 மாதமானு சொல்கிறோம். யாருன்னா அவனுக்கு டைம் தெரியுமா? நீங்கள் அவர் எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் கூட சொன்னால், நீங்கள் 3 மாதம் முன்னாடி இங்கே வந்துட்டீங்க, நான் கொண்டு வந்தேன்னு அவர் எதுவுமே கண்டுக்கல. அவருக்கு எதுவுமே தெரியல, தூங்கி எழுந்திரிச்ச மாதிரி இருக்கு. இன்னொன்று என்ன சொல்லுவேன்னா, பகவான் வந்து காலஸ்ய அபி காலஹான்னு சொல்லணும்ன்றார் சங்கரர் பாஷ்யத்தில். யார்? பரமேஸ்வரன். பரமேஸ்வரன் யார்? ஆத்மா. அப்போது ஆத்மான உனக்கு இந்த மெட்டீரியல் மேட்டரு சம்பந்தப்பட்ட மைண்டு, புத்தி, இந்திரியங்கள், தேகமோ, அப்புறம் காலம் அங்கே உருவாகிறது. மைண்டு கிரியேட் பண்ண ஒரு பிரமதா காலம். நம்ம மைண்டுன்னே நெகேட் பண்ணும்போது அப்புறம் காலம் எங்கே? அதையும் போயிடும். ஆத்ம பொறுத்த வரைக்கும் நஜாயத்தே ந மிரியத்தே வா கதாச்சித்தனி 2வது அத்தியாயத்தில் சொன்ன, ஆத்மா ஒருக்காகவும் பிறக்கவே இல்லை, ஒருக்காகவும் மரணமாகிறது இல்லை. அப்படி இருக்கும்போது நீ பிறக்கிறது மரணம் இறக்கிறதுன்னு காலம் வச்சு தானே சொல்லுவே. இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேன். இதுக்கு சாஸ்திரம் என்ன சொல்லுவேன்னா, கிரமசம்வித் காலக. சம்வித்தன்ன கான்ஷியஸ்னஸ்ஸு. நம்ம என்ன பண்ணுறோம், அன்டிவைடடாக இருக்கிற ஆத்மா கான்ஷியஸ்னு வந்து இந்த மைண்டு கூட லிங்க் பண்ணிவிட்டு ஒரு கிரமத்தினை சீக்வென்ஸ்ன்னு உருவாக்குறோம். காலம் என்ன மைண்டுன்னு அதெல்லாம் புரியல. இப்போ இது புரியும். இங்கே கிளாஸுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி நீங்கள் இல்லை, நானும் இல்லை, வந்துட்டோம். ஒரு ஈவெண்ட் நடந்துகிட்ருக்கதன்னோ. இப்போ 12 மணிக்கு எல்லோரும் எழுந்திரிச்சு போன உடனே ஒரு இந்த ஈவெண்ட் முடிஞ்சு போச்சு. அப்புறம் வீட்டுக்கு போகிறீங்க. இப்படி ஒரு ஈவெண்ட் ஒரு என்ன சொல்கிறது, அந்தந்த ஒரு காரியம், அந்தந்த காரியம் அது என்ன பண்ணுறோம், அது சீக்வென்ஸ்னு கிரியேட் பண்ணுறோம். சீக்வென்ஸ்னால் ஒன்றுக்கு அப்புறம் சொல்லும்போது
இந்த இந்த ஈவெண்ட்டுக்கு இந்த ஈவெண்ட்டுக்கு நடுவில் இருக்கிற அந்த கேப்புன்னு வச்சுட்டு நீ காலமணி என்ன ஆரம்பிச்சிட்ட, இது பிரம. அதனால அந்த தூக்கத்தில் அந்த ஈவெண்ட்ஸ் இல்லை, அதனால் அந்த சீக்வென்ஸ் இல்லை. சூக்ஷ்ம விஷயம். பட் மைண்டிலிருந்து வெளியில் வரணும்னு இந்த மைண்டு சொல்கிற விஷயங்கள், இந்த மரணம் பற்றி, பிறப்பு பற்றி, இதெல்லாம் பிரம இருக்கிற அஜ்ஞானம், பயம், இதெல்லாம் போகணுன்னு இதெல்லாம் புரியணும். முக்கியத்துவம் கொடுக்கவே கூடாது. அவ்வளோதான். புரியணும்னு என்ன முக்கியத்துவம் இல்லை. காலம் எங்கே இருக்கு ஓயன்வார் ரமணர்னு கேட்டேன். தேகம் எங்கே இருக்கு? ஆத்மல தேகமே இல்லை. மனசு கல்பிச்சு நடிச்சுக்கிறதா, இதெல்லாம் கல்பிச்சு நடிச்சுக்கிறத தவிர நம்ம திருஷ்டி இது மேலே இருக்க தவிர ஆத்மா అనేది அப்போ தூக்கத்தில் நான் இருக்கேன் இது சிந்தனைக்கு போகிறதில்லை. இப்போது சிந்திக்கிறது ஆரம்பித்ததுனால பிரேக் கொடுக்குறோம். வாட் இஸ் டைம் மீன்ஸ் வாட், மைண்ட் என்ன, டைம் என்ன, இப்படி பல விஷயங்கள் அதில் இருக்குது. இவ்வளோ தெரிஞ்சால் போதும். ஸோ மொத்தத்தில் க்ஷயமில்லாத காலம் நானுன்னு அர்த்தம் புரிஞ்சுக்கணும். ஆத்மா அன்னார் பகவான், அது நான் என்றார். அடுத்தது தாத்தா அகம், எல்லாத்தையும் கொடுக்குறவன் நான் தான். இங்கே தாத்தா அண்டு தாத்தா, விதாத்தா அடுத்து சொன்ன அந்த தாத்தா கொடுக்குறவர், கொடுத்ததெல்லாம் காப்பாற்றுறவர், மெயின்டைன் பண்ணுறவர் அர்த்தம். ரெண்டும். ஹே ஜெகதாதா விஸ்வவிதாதா, தாத்தா தாதா. ஹே சுக சாந்தி நிகேதனவே. இங்கே அடுத்து சொல்கிற தாத்தா அகம், எந்த ஒரு பட்சபாத புத்தி இல்லாமல் அந்தந்த ஜீவர்களுடைய கர்மக்கு சம்பந்தப்பட்ட அவங்களுடைய கர்ம பலத்தினை அப்படி அவங்களுடைய பாஸ்ட் ஆக்ஷன்ஸுக்கு கர்மக்கு அது நான் அவங்களுக்கு சப்ளை பண்ணுறேன் அந்த விதத்தில். அப்புறம் உன்னுடைய கர்மனை தீர்த்துக்கிறதுக்கு நீ இருக்கிறதுக்கு உன் சரீரத்தின்னு நான் தான் கொடுத்தான்னு அர்த்தம் என்ன? நீ ஆர்டர் பண்ண நான் கொடுத்தேன். ஹோட்டலில் போய் உட்காந்துட்டு இட்லி கொண்டு வாங்க, கொண்டு வர. ஆனால் அந்த இட்லி கொண்டு வரவரும் அந்த உளுதும் பருத்துன்னு அவர் உருவாக்கலை. பணம் கொடுத்து இட்லி சாப்பிட்ற நானும் உளுதம் பருப்புன்னு உருவாக்கலை. இன்னும் எது இருக்கும் அதில் வச்சுக்கோங்க. அப்போது பஞ்சபூதங்களுடைய உடல், பஞ்சபூதம் நீயே உருவாக்கிட்டேன். நான் 5 காசே உருவாக்க முடியல. பஞ்சபூதமா? அப்போது அதை கொடுத்தாரு. அதை கொடுத்துட்டு அதை வச்சுக்கிட்டு உனக்கு சரீரம் అనేది ஒன்று வரும். நீ ஒழுங்காக இருந்துட்டு எனக்கு சரீரம் வேண்டாம், எந்த ஆர்டரும் பண்ணல எனக்கு அப்படின்னா ஹோட்டலில் அவன் ஒன்றும் கொடுக்க மாட்டான். சும்மா ஹோட்டலில் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு வந்தேன், பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். இந்த உலகத்தில் அப்படி இருக்கணும். இங்கே செய்ய வேண்டிய காரியமும் சாதிக்க வேண்டியது ஆஹா ஓஹோ ஈஹி நத்திங் இல்லை சார். இருக்க சரி, ஓடு, ஆடு, டான்ஸ் ஆடு. எத்தனையோ பேர் வந்தாங்க, எத்தனையோ என்னென்னமோ ஆடிட்டாங்க, பாடிட்டாங்க, கான் போயிட்டாங்க. எல்லாருடைய கதை இதுதான். அப்போ சத்தியம் என்பது என்ன? இப்படி நானும் எதுவுமே தெரிஞ்சுக்காம, கிளாஸுக்கு போகாமல் படிக்காமல் நானும் அப்படி சும்மா மொந்தா போயிட்டான். சஷ்யமிவ ஜாயத்தை சஷ்யமிவ மர்த்தியத்தை. கட்டோபனிஷத்தில் சின்ன பிள்ளை நச்சிகேதனு இவனுக்கு மேலே இன்னும் சின்னவன். லோகத்தில் எல்லாம் ஒரு சின்ன புல், சஷ்யம்னா சின்ன அந்த கிராஸ் பிளேடு மாதிரி பிறக்கிறாங்க. அது எவ்வளோ நேரம் இருக்கும் என்னமோ திடீர்னு போயிடும். சஷ்யமிவ ஜாயத்தை சஷ்யமிவ மர்த்தியத்தை. என்ன இருக்குது வாழ்க்கையில்? ஆனால் அதுக்குள்ளே என்னென்னமோ கல்பனை, பிரம. ஸோ அஜ்ஞானத்தின் ஸ்ட்ரென்தனே பண்ணு. ஸோ தாத்தா பகவான்
ஏ அடுத்தது வந்து சரி அவர் கர்மபலம் ஒரு பக்கம் கொடுத்துட்டா கொடுத்துட்டோம், நான் அவருக்கு தெரியாமல் சீக்ரெட்டாக பின்னாடி இருந்து ஏதாவது பண்ணுறேன் சார். மனுஷனும் நிறைய வாட்டி நிறைய இப்படி தான் நினச்சிக்கிட்டுவான், யாருக்கு தெரியாத. ஒரு குரு வந்து 2 பேருக்கு வாழைப்பழம் கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் பண்ணார். யாரும் பார்க்காத இடத்துல போய் சாப்பிடணும் பிள்ளைகளே என்னார். 2 பேர் போயிட்டாங்க. ஓகே, ஒருத்தன் வந்து நேராக எங்கே போயிட்டான், மரத்துக்கு பின்னாடி எங்கே இல்லை ஏதோ பாத்ரூம்குள்ளே எங்கே போய் அங்கே கிடிகிடி இங்கே யாரும் இல்லை யாரும் முன்னாடி வருவாங்கன்னு வேறே சொல்லிட்டாரு குரு. நான் கிடிகிடின்னு சாப்பிட்டுட்டு வந்துட்டான். இன்னொருத்தர் வந்து சாப்பிடாம அப்படியே எடுத்துக்கிட்டு வந்துட்டான். ஏப்பா அவன் வந்து நான் சாப்பிட்டேன் குரு, அங்கே யாருமே இல்லை அவர் இடத்துல, எங்கன்னு சொன்னார். இதெல்லாம் இன்னொருத்தன்னு கேட்டு நீ ஏன் சாப்பிடல, உனக்கு அப்படிப்பட்ட இடம் எதுவுமே கிடைக்கலையாப்பா. இல்லை, எங்கே போனாலும் நான் இருக்கேனே, நான் பார்க்குறானே, ஆத்மா பார்க்கறதே நான் பார்க்குறேன், இல்லை யாரும் பார்க்காத இடம்னு சொன்னீங்க. அப்புறம் இல்லை அவருடைய பாவனை, சூரியன் பார்க்குறானே, ராத்திரி நட்சத்திரம் பார்க்குறதே, பக்கத்தில் கொசு இருக்கும், அந்த ரூமில் பல்லி இருக்கும், என்ன இருக்கும், அதையும் பார்க்குறதே. இப்படி எல்லாம் யார் பார்க்காத இடமும் நான் சீக்ரெட்டாக பண்ணுறேன், ரகசியமாக பண்ணுறேன், இப்படியெல்லாம் நினச்சிக்காது. பகவான் ஏமாத்துறதுக்கு முயற்சி பண்ணாது. ஏன் அவர் விஸ்வதோ முகா. அடுத்த வார்த்தை, அவருக்கு எல்லா பக்கம் கண்கள் இருக்காமா. இப்போ இங்கே வந்து 3-4 கேமரா வச்சுட்டாங்க, 3-2. இப்போ எல்லாம் சிசிடி கேமரா எல்லா இடத்துல இல்லை, கண்காணிப்பு பாதுகாப்பு எல்லாம் இருக்குது. யூ ஆர் அண்டர் த சிசிடிவி ஸ்கேனர் అని போர்டு வைப்பான், பயப்படுத்துகிறோம் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி. அப்போ ஜாகிரதை. இவங்க எல்லாருன்னு இப்படிப்பட்ட இவங்களன்னு லோகம் மொத்தத்தினே அப்படி பார்த்துட்டு திரஷ்டா. அப்போ அவருக்கு எத்தனை கண்ணீர் இருந்திருக்கணும் பகவானுக்கு. அதனால தான் சர்வக்னஹா சர்வதோமுகா. அதை வச்சு தான் சூக்தத்தில் வந்து ஓம் சஹஸ்ரசீர்ஷா புருஷா சஹஸ்ராட்ச சஹஸ்ரபாத். சஹஸ்ரமன் 1000 சும்மா உதாரணத்துக்கு. அதனால எல்லா கண்ணு மூலமாக பார்க்குறது அவர் தான், எல்லா மனசு மூலமாக சிந்திக்கிறது அவர் தான். நம்ம என்ன நினைக்கிறோம், அதெல்லாம் மறந்துட்டு நானும் சிந்திக்கிறேன், அவங்களுக்கு எல்லாரும் தெரியாமல் பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன். யாரும் தப்பிச்சுக்க முடியாது. இங்கே இந்த லோகத்தில் தப்பிச்சுக்கலாம், பகவானுடைய சிசிடி கேமராவில் தப்பிச்சுக்க முடியாது. அவர் பிடிச்சாருன்னு எப்படி தெரியும் என்னன்னா, அதுதான் வாழ்க்கையில் எல்லாம் கொடுப்பாரு உனக்கு. அப்புறம் அதனால தான் ஜாகிரத்தேரு, பகவான் இருக்காருன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு ரொம்ப ஜாகிரதையா அப்பிரமத்தமாக இருக்கக்கூடாது, பிரமத்தமாக இருக்கணும், கேர்ஃபுல்லாக அவர் பார்த்துட்ருக்காரு. அதனால விஸ்வதோ முகா. பார்க்கறது என்ன வெளியில் அது மட்டும் நினச்சிக்காதுங்கோ, நம்ம ஹிருதயத்தில் ஆழமாக த இன்னர் மோஸ்ட் தாட் ஆஃப் தி மைண்ட், மனசில் என்ன ஒரு உள்ள தாட் ரூபத்தில் வருதோ, எவ்ரி தாட் இஸ் நோன். அதனால இங்கே யாருன்னு ஏமாத்துறது ஒன்றும் அப்படி பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. அதனால் நல்லா இரு. அடுத்த ஸ்லோகம் படிக்கிறோம், 34. மிருத்யு சர்வஹரச்சாஹம் உத்பவஸ்ச பவிஷ்யதாம் கீர்த்திஸ்ரீவாக்ச நாரீணாம் கீர்த்திஸ்ரீவாக்ச நாரீணாம் ஸ்மிருதிர்மேதா த்ருதி க்ஷமாஹ. த்ருதி க்ஷமாக இல்லை, க்ஷமா, சாரி. இங்கே 51வது விஷயம் சொல்கிறாரு. சர்வஹர மிருத்யுஹு அகம்.
ஹர அண்ணா ஹரதீதி ஹரஹ. ஒரு ராபர், திருடன். திருடுறவங்களுக்குள்ளேயே நான் சிறந்த திருடன். ஆமாம், அதான் பண்ணி காட்டிட்டாரு கிருஷ்ணரா வெண்ண. அது இல்லை, எந்த ரூபத்தில் தெரியுமா? ஸோ லோகத்தில் ராபர்ஸ் இருக்காங்க, அப்படி திருடுறவங்க இப்படி இருக்கும், எல்லாம் இருந்துச்சு. அவங்கள எல்லாத்துக்கும் கூட நான் சூப்பர். எப்படியோ தெரியுமா? மிருத்யு ரூபத்தில் இருந்து எல்லாம் திருடிட்டு இருக்கேன். முடுங்குவேன் முடுங்குவேன் முடுங்குவேன், எல்லாத்தையும் அள்ளி அள்ளி போட்டுக்குவேன். மிருத்யு சர்வஹர, எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணக்கூடிய அந்த மிருத்யு. ஓகே, அது யமதர்மராஜன் ரூபத்தில் இருக்கட்டும், மிருத்யு ஏதோ சொல்லுங்க, அது நான், என்னோட ஸ்வரூபம் அது மிருத்யு. அதனால் எல்லாமே பகவானோட ஸ்வரூபம் தான். மிருத்யுன்னு பார்த்து பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. இது சுவாமிஜி என்ன சொல்லுவார்னா, இந்த காமன் சென்ஸ் உபனிஷத்துன்னு அவர் ஒரு புஸ்தகம் கொண்டு வந்தார், பகவத்கீதை மையமாக வச்சுக்கிட்டார். என்ன காமன் சென்ஸ்ன்னா, லோகத்தில் எல்லாரும் பிறந்தாங்க, காமன் சென்ஸு என்ன பெருசு அது? லோகத்தில் எல்லாரும் செத்து போகிறாங்க, காமன் சென்ஸு. செகண்ட் காமன் சென்ஸு. 3, எல்லாருக்கும் சுகம் துக்கம் வந்துடும், காமன் சென்ஸு. அதனால் ஆத்தியாத்மிக மார்க்கம் என்னன்னா காமன் சென்ஸோட காமன் சென்ஸ் உபயோகப்படுத்திட்டு வாழறதே. நாம் பொதுவாக உனக்கு காமன் சென்ஸ் இல்லையா அப்படி திட்டுறோம், அது வேறு. சுவாமிஜி அழகாக அப்படி பகவத்கீதையில் கிருஷ்ணர் 2வது அத்தியாயத்தில் அர்ஜுனன் பேசின பேச்செல்லாம் பார்த்து, உனக்கு காமன் சென்ஸ் இல்லை, என்னடா தாத்தா குருன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் இனியும் சத்திப்போ போகிறவங்கள தான், நீ தர்மபடியாக யுத்தம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பகவான் பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா காமன் சென்ஸ் தான். படித்தவன் யாரும் இப்படி அழமாட்டான், ஆனால் நீ படித்தவன் பார்த்து பேசுகிற, காமன் சென்ஸ் இருக்கா இல்லையா உனக்கு? அதனால் பகவான் சர்வஹரஹா. என்னென்ன சர்வம் தனாதி பிராணஹரஹ. சங்கரர் எழுதுறாரு, தனமும் எக்ஸெட்ரா. இது கொஞ்சம் கிராஸ் பண்ணுங்க. சரி, வாழ்க்கையில் நம்மளுக்கு விட்டு ஏதாவது போயிடுச்சுன்னா, பணம் போயிடுச்சு, ஹெல்த்து போயிடுச்சு, ஏதாவது ஆயிடுச்சுன்னா, ஆகணும் இல்லை, நல்லா இருக்கணும் தான் பிரார்த்திப்போம், தப்பு கிடையாது. ஆனால் பிரார்த்திச்சா எல்லாருக்கும் இருக்கிறது இல்லை, இருக்க முடியாது. அது ஏதோ ஆகும், யாருக்கு என்ன ஆகுமோ ஆகும். அப்படி ஏதாவது அது ஹரதி. அப்படி இருக்கிறது போகிறதுக்கு பேர் மிருத்யு. சின்ன வயசில் எல்லோரும் அழகாக தான் இருக்கும், அப்புறம் மாதிரி சரீரம் கொஞ்சம் கொஞ்சம் வயசாக அப்போ போய் தான் மூப்பு வருதா இல்லையா, அதுக்கப்புறம் முட்டி வெளியே வரும், முதுகு வெளியே வரும், எல்லாம் மூலம் ஸ்டார்ட் ஆகிறது. முட்டி வலி, முதுகு வலி வரும். இப்படி ஒன்று ஒன்றா வந்தால் அப்போ புரிஞ்சுக்கணும், இந்த உடம்பு என்ன பண்ணான்னு இப்படி தானே, வைராக்கியம் வரணும் இல்லையோ அப்போ அது. அதனால் ஏதாவது நம்மக்கிட்டேருந்து எடுத்துகிட்டு போயிட்ட பகவானும் நமக்கு அனுகிரகம் பண்ணுறாரு, சீக்கிரம் வைராக்கியம் வருதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா வாழ்க்கையில் ஏதாவது துன்பம் பெருசாக நடந்தால், வயசானதுக்கு அப்புறம் மட்டும் இல்லை, எல்லாரும் சில பேருக்கு ஏதோ நடக்கலாம், சின்ன வயசில் நடக்கலாம், நடு வயசில் நடக்கலாம், ஏதாவது ஆகலாம். யாருக்காவது தெரியுமா யாருக்கு எப்போ என்ன நல்லது நடக்கும், யாருக்கு எப்போ நல்லது நடக்கும் யாருக்கும் தெரியாது. ஏதோ நடந்துட்டு சமாளித்து போயிட்டுருக்கிறோம். அப்போ என்ன புரிஞ்சுக்கணும்னு, பக்தனாக இருந்தா, இது அவங்க சொல்கிறோம், பக்தனாக இருந்தா பகவானு எனக்கு என்ன பண்ணானு, என்ன ஆனானு, என்ன ஆக வச்சா கூட அது அவருடைய அனுகிரகம் அப்படின்னு ஏற்றுக்கிறவன் தான் பக்தன். வலி இருக்கும், கஷ்டம் இருக்கும், யாரோ போயிட்டா, இல்லை பணம் ஆயிடுச்சு, கஷ்டம் இருக்கு, துக்கம். ஆனால் இது எனக்கு இப்படி கொடுத்தாதான் எனக்கு நல்லதுன்னு பகவானுக்கு தெரியும். அப்படி என்னுடைய கர்ம பலம் நானே இப்படி அப்படின்னு தலை அடிச்சுக்கக்கூடாது. நான் பக்தன் இல்லையோ, பக்தன் தலை அடிச்சுக்கக்கூடாது. பகவானுக்கிட்ட அர்ப்பணம் பண்ணி, சரி நீ விரும்பிட்ட போட்டு, அப்போதான் நமக்கு வைராக்கியம் வரும். இது சரீரம் மீதா, லோகம், மக்கள், சொத்து, செல்வம், அது இது அனுப்பிடிச்சுக்கிறோம் இருக்குமே, இதெல்லாம் அப்புறம் இப்படி மனசு விட்டு போகுமா என்ன? சும்மா இப்படி பாசிட்டிவாக எடுத்துக்கணும், சரியா?
அப்போது ಭಕ್ತನ್ ಅವ. இன்னொன்று துக்கம் வந்ததுன்னு என்ன தெரியுமா, பாபம் க்ஷீணிஞ்சு போகிறதுன்னு அர்த்தம். நமக்கு பாபம் எல்லாம் துக்க ரூபத்தில் வரும், புண்ணியம் எல்லாம் சுக ரூபத்தில் வரும். அதுதானே சொல்லியிருக்கோம் சாஸ்திரம். இப்போ துக்கம் வந்துச்சுன்னு அர்த்தம் நல்ல இந்த பாப்பம் தீர்ந்து போகிறது. போனோம் இப்போ போட்டோம், தாங்கிக்கிறே, பொறுத்துக்கிறே, ஏற்றுக்கிறே. தாங்கிட்டு பொறுத்துக்கிட்டு ஏற்றுக்கிட்டு எல்லாத்தினையும் பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸுக்கு வர இந்த மாயா இந்த விஷயம் எல்லாம் தள்ளி வச்சுடுவேன். எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு தள்ளி வச்சுடுவேன். கொஞ்சம் விவேகம் வந்தாச்சுன்னா. ஸோ பக்தியில் முதல்ல பரிபக்கம் வரணும், அப்புறம் மெச்சூரிட்டி வந்த விவேகத்தோட ஞானத்தில் நிற்கணும் ஆத்மஸ்வரூபமாக. இல்லைன்னா வேறு என்னதான் பண்ண முடியும் சொல்லுங்கள்? வேறு என்னதான் பண்ண முடியும்? ஒரு பக்கம் குறைஞ்சிச்சன்றான், இன்னொரு பக்கம் வேக்சின் கொடுக்குறேன்றான், இன்னொரு பக்கம் திரும்பி அங்கங்கே டூன்னு வளருதுன்றான். இப்படி தான் போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் எல்லாமே என்ன சரி பண்ணுறதுக்கு தானே விட்டு கொடுக்கும். சரி, இந்த மிருத்யு ஹரத்தை பற்றி சொல்லும்போது தனாన్ని பிராணத்தினி எடுத்துக்குவார் மிருத்யு. தனமன் எதுக்கு சொல்கிறார் சங்கரர்னா, வாழ்க்கையில் அதனால சில பேருக்கு இதெல்லாம் நடக்கிறதுக்கு பதில் நானே உயிர் விட்டுட்டு நல்லா இருந்திருக்கோம், நானே உசுறு விட்டுட்டா நல்லதே அப்படின்னு நிறைய வாட்டி சொல்லுவாங்க, பேசுவோம். அந்த தாங்க முடியாமல், இல்லை நான் அவங்களுக்கு முன்னாடி நானே போயிருந்திருக்கணும், இப்படி எல்லாம் சொல்லுவோம். ஏன்னா அது மிருத்யுக்கு சமமாக இருக்க, நான் இறந்து போகிறதே நல்லா இருக்கேன்னு தோணுற அளவுக்கு அந்த துக்கம் அப்படி இருக்கு. அப்போது தனானிச்ச, தனமும் பணமும் இது அது இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் பாகவதத்தில் ரொம்ப கிளியராக சொன்னார் பகவானும். எனக்கு ரொம்ப பிடிச்ச பக்தன்னா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, அவனுக்கு வந்து எல்லாம் பிடிங்கிடுவேன். அவனுக்கு எது மேலே அட்டாச்மெண்ட் இருக்குது அவங்கள எல்லாத்தையும் தூரம் பண்ணி படாத பாடுபடுத்திட்டு கஷ்டப்படுத்திட்டு என்ன பக்கம் திரும்புகிற மாதிரி ஏகாந்த பக்தனா இருக்கிறது நானும் அப்படி பண்ணுறேன்றாரு. ஆர் யூ ரெடி ஃபார் தட்? அப்போ நீ என்னுடைய பக்தன். நீ இதெல்லாம் இந்த பிஸ்னஸ் எல்லாம் வராது, இந்த பார்கெனிங் வேண்டான்னு போ. அப்போ எதுக்கு சும்மா பக்தனை சொல்லிக்கிறேன். சரி, இந்த மிருத்யு யமதர்மராஜனை பற்றி சொல்லும்போது இந்த சம்ஸ்கிருதம் எழுதுகிற ஒரு கவி ஒரு அழகாக ஒரு காமெடியாக ஒரு சுபாஷிதம் எழுதியிருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா, அவர் வைத்தியராஜ நமஸ்துபியம், டாக்டர்னு பற்றி, வைத்தியராஜா யமதர்மராஜா அங்கே இருக்கேன்ல, வைத்தியராஜா உனக்கு நமஸ்காரம். யார் நீ தெரியுமா? யமராஜ சகோதர, யமராஜனுக்கு அண்ணன் நீ. யமராஜ சகோதர, எல்டர் பிரதர். ஏன் அப்படி சொல்கிற தெரியுமான்னா, யமஸ்து ஹரதி பிராணம், யம தர்மராஜன் வந்து பிராணம் மட்டும்தான் எடுத்துகிட்டு போவார். வைத்தியஸ்து ஹரதி பிராணான் தனாச்ச, நீ பணமும் எடுத்துக்கிட்டு அப்புறம் நான் என்னோடய பிராணம் உயிரும் எடுத்துருவீங்க. ஜோக்கு. சிலவாடு அப்படி தான் தோணும், போயிட்டு பணமும் போயிடுச்சு வைத்தியராஜ். அதனால் டாக்டர் உள்ள யாராவது ஒரு பேஷண்ட் வரும்போது அவருக்கு வந்து 2000 ரூபாய் நோட்டு நடந்து வர மாதிரி, இல்லைன்னா ₹1,00,000 பணக்காரன் அப்படி பார்ப்பாராம்மா, அப்படி தோணுமா? அப்போது மாதிரி டாக்டர்னு எதுக்கு இத்தனை வியாதி வச்சிருக்காரு லோகத்தில்னா மாதிரி, அப்போ டாக்டர்னு வச்சிருக்காருல்ல, டாக்டர் எப்படி வாழுவான்? எல்லாம் காம்ப்ளிமெண்ட்ரிஸ் தானே ஒன்றுக்கு ஒன்றும். அதனால் ரொம்ப சீரியஸ் ஆகாது. அடுத்தது உத்பவஸ்ய பவிஷ்யதாம், ப்ராஸ்பரஸ் பீப்புளுக்கு வர ப்ராஸ்பரிட்டி நான்ன்றார். இன்னொரு பக்கம் உடனே லோகத்தில் ரொம்ப நல்ல ப்ராஸ்பரிட்டி. ப்ராஸ்பரிட்டின்னா நல்ல ஆஹா ஓஹோ நல்லா இருக்குது, நல்லா நடக்குது, நல்லா வந்துச்சு, பணம் நல்லா வந்துச்சு, நல்லா இருக்கு. ஓகே, இந்த வருஷம் தங்கமும் கொஞ்சம் வாங்கிட்டோம், தானியம் வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு, ப்ராஸ்பரிட்டி. உத்பவன்னா
இந்த பதங்களுக்கு நான் சொல்கிறதுக்கு அர்த்தம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. சம்ஸ்கிருதத்தில் பார்த்தீங்கன்னா உத்பவன்னா ப்ராஸ்பரிட்டி, நல்ல வசதியோடு நல்லா நடக்கிறது எல்லாம். யாருக்கு எல்லாருக்கும் நடக்கிறது இல்லையே. யாருக்கு எப்படி ஒரு ப்ராஸ்பரிட்டி வருதோ ஏதோ ஒரு விதமாக அந்த குடும்பத்தில் அந்த மனிதனுக்கு அந்த வளர்ச்சி இருக்கே, அந்த நல்ல விஷயம் అనేది அது நான் தான். உத்பவ பவிஷ்யதாம். ஸோ பாவி கல்யாணம் வரப்போகிற ஃப்யூச்சரில் நடக்க போகிற யாருக்காவது ஏதாவது நல்லது நடக்கிறதுன்னு எல்லாருக்கும் சிலது நல்லது நடக்கும் இல்லையா. நல்ல காலம் வரும், நல்ல காலம் வரும். அது எல்லாம் நான் தான். ஒரு பக்கம் மிருத்யுன்னு சொல்லிட்டு உடனே பயந்து போயிடுவேன்னு சொல்லிட்டு உட்காரு உனக்கு நல்ல காலம் வரும் அப்படின்னு சொன்னதானே. யாராவது ஜோதிஷர் போன உடனே ஏதாவது இப்படியெல்லாம் தப்பாக பேசிட்டே யார் போவோம் ஜோதிஷர் கிட்ட? அவர் எப்படியாவது நமக்கு சொல்லி நல்லது வரவுன்னு சொல்லணும். உத்பவஸ்ச பவிஷ்யதாம். அடுத்தது நாரீணாம், ஸ்திரீகளுக்குள்ள அப்படின்னு அர்த்தம். அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு 7 குணங்களை பற்றி சொல்கிறார். இது 2 விதமாக புரிஞ்சுக்கணும். முதல் என்னென்னது? கீர்த்தி, ஸ்ரீஹி, வாக்கு, ஸ்மிருதி, மேதா, திருதி, க்ஷமா. 7 விஷயங்கள். கீர்த்தி இதெல்லாம் ஸ்திரீகளுக்குள்ளே இருக்கிற நல்ல நடவடி இருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே இருக்கிற இந்த குணங்கள் என்றார். அப்படின்னு இந்த குணங்கள் ஜென்ஸ்க்கு இருக்கக்கூடாது என்ன? ஆனால் கிருஷ்ணர் சொல்கிற அர்த்தம் அது இல்லை. ஸ்திரீனாமனே வார்த்தை உபயோகப்படுத்திட்டா கூட அர்த்தம். இப்போ நான் படித்த இந்த 7 வார்த்தைகள் இருக்கு, அர்த்தம் சிம்பிள் தான். கீர்த்தி, கீர்த்தின பேரு புகழ். ஸ்ரீஹி நல்ல வசதியாக ரிச்சோட பணத்தோடு இருக்கிறது. வாக்கு நல்ல பேசக்கூடிய, நல்ல விதமாக பேசுகிற, அன்பாக பேசுகிற வாக்கு. ஸ்மிருதி நல்ல ஞாபக சக்தி, சொன்ன வார்த்தை மறக்க மாட்டே, நல்ல ஞாபகம் இருக்குது. மேதா அப்புறம் புத்தியில் கூட நல்லா சிந்திக்கக்கூடிய விவேக சக்தியும் இருக்குது. திருதி வில் பவர் இருக்குது, ஸ்தைரியம். க்ஷமா விட்டி கொடுக்குற க்ஷமிக்கிற குணம் இருக்குது, பேஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் நல்ல குணங்கள் தானே. ஆனால் இந்த 7மே இப்போ நான் படித்ததே சம்ஸ்கிருதத்தில் பார்த்தா எல்லாம் ஃபெமினைன் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஃபெமினைன் இந்த எல்லாமே கீர்த்தி, ஸ்ரீ. அதனால எல்லாம் கேர்ள்ஸுக்கு இந்த நேம்ஸ் எல்லாம் இருக்கும்ல. ஸ்மிருதி, மேதா, கருணா, தயா எல்லாம் குழந்தைகளுக்கு, கேர்ள்ஸுக்கு. அப்போது ஃபெமினைன் கேரக்டரோடு இருக்கிற இந்த சம்ஸ்கிருத பதங்களும் இருக்குது பார்த்தீங்களா. இது எல்லாமே கூட ஸ்திரீகளுக்குள்ள மட்டும் சொல்லலை, எல்லா ஸ்திரீகளுக்கு இது இருக்கா என்ன எல்லாமே. அப்போ என்ன அர்த்தம்னா ஸ்திரீனாமன்னா ஃபெமினைன் ஜெண்டராக இருக்கிற இந்த சம்ஸ்கிருத பதங்கள் இல்லை, இதெல்லாம் குணங்கள். இதெல்லாம் யாருக்குள்ள இருக்கின்றனதோ அதெல்லாம் நான் தான்றார். அதெல்லாம் நான் தான். அதனால் இது எல்லாமே சக்தி. அதனால தான் ஃபெமினைன் இது. இப்போ இதுக்கு பாருங்க, கீர்த்தி தேவதா, அல்ல தேவதா சேர்த்துக்குங்க பக்கத்தில். ஸ்ரீ தேவதா, வாக் தேவதா, ஸ்மிருதி தேவதா, மேதா தேவதா, திருதி தேவதா, க்ஷமா தேவதா. ப்ரிசைடிங் டைட்டி சக்தி. அதெல்லாம் யாராவதுக்குள்ளே இருந்ததுன்னா அதெல்லாம் நான் தான். ஏதோ ஒன்று இருந்தால் கூட இது கொஞ்சம் நம்மக்கிட்ட இருந்தால் கூட நம்ம எவ்வளோ உன்னதி அடைவோம் ஆத்தியாத்மிகமாக. இது வளர்த்துக்க வேண்டிய குணங்கள் பல இடத்துல வந்துச்சு. இது எல்லாம் இந்த மாதிரி பெரிய பெரிய லிஸ்ட்டே வந்தது பாகவதத்தில், 20, 30 அப்படி எல்லாம். அப்படி சொல்லி இந்த ஸ்லோகம் முடிஞ்சது. 35 படிக்கிறோம். புருஹத் சாம ததா சாம்னாம் गायत्री छन्दसामहं मासानां मार्गशीर्षोऽहम् ऋतूनां कुसुमाकरः. வேதத்தில் சாமவேதம் நானே முன்னாடியே சொல்லியிருக்காரு. வேதானாம் சாமவேதோஸ்மி அங்கே சொல்லியிருக்காரு. இப்போ அந்த சாமவேதத்தில் பல பிரிவுகள் இருக்குது, பல இடங்கள் இருக்குது.
பல விதமான பாடல் அதில் இருக்கு, இடம். அதில் புருஹத் சாமனே ரொம்ப கஷ்டமான சிறந்ததாக இருக்கிற ஒரு அந்த சாம பாகம், புருஹத் சாமம் அதுக்கு பேர். ஓகே, அது நம்ம இப்போ கேட்டது கிடையாது, நமக்கு தெரியல, வேதத்தில் இருக்கு. அடுத்த வாட்டி எங்காவது சாம வேதம் படிக்கிறாங்க கோவில் அங்கன்னா சும்மா கேளுங்க, கேட்டாவே போதும். அப்புறம் அவங்கக்கிட்ட போய் கேட்காதுங்க புருஹத் சாமம் என்ன சார் அண்ணே. அவன் அவருக்கு தெரிஞ்சால் சொல்லுவார். அப்படி புருஹத் சாமம்னு ஒன்று இருக்குது, அது நான் தான் அப்படின்றார் பகவான். அடுத்தது இந்த வேதமும் சாமம் எல்லாம் சொன்னதுனால பக்கத்துலேயே இந்த கொஞ்சம் கிராமர் பற்றி முன்னாடி பேசிட்டார் இல்லை, இப்போ சந்தஸ் பற்றி. சந்தஸ்ன்னா மீட்டர். பத்தியமும் போயிட்டு இல்லை எழுதும்போது தமிழில் கூட எல்லாத்துக்கும் ஏதோ கணக்கு இருக்கும் இல்லை, அதுக்கு பேர் சந்தஸ் அனுவாங்க. ப்ராசடி இன் இங்கிலீஷ் அதுக்கு பேர். ஓகே, மீட்டர். இந்த ஸ்லோகம் இந்த அளவுக்கு இருக்கும், இந்த ஸ்லோகம் இப்படி இருக்கணும், அது அப்படி இருக்கணும், அப்படி சில சந்தஸ்ஸுகள் இருக்குது, பலது இருக்குது சம்ஸ்கிருதத்தில். அதில் காயத்ரியனே ஒரு சந்தஸ், அது நானும். ஆனால் நமக்கு பொதுவாக என்ன தெரியுமுன்னா காயத்ரி மந்திரத்துன்னு தான் நம்ம ஏதோ நினச்சிக்கிறோம். அது காயத்ரி மந்திரம் இல்லை. ஆக்சுவலாக காயத்ரி மீட்டரில் சந்தஸில் இருக்கிறதுனால அதுக்கு பேர் காயத்ரின்னு சொல்கிறோம் தவிர அது சவித்ரு மந்திரம், சாவித்ரி மந்திரம். பொதுவாக பாப்புலராக அது அப்படி இருக்கு. என்ன அது காயத்ரி மீட்டருக்கு இருக்கிற ஸ்பெஷாலிட்டின்னா திரிபதா காயத்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. காயத்ரின்னா 3 வரிகள் இருக்கணும், ஒரு வரியில 8 அக்ஷரம் இருக்கணும். இப்போ கனெக்ட் பண்ணணும். ஓம் பூர் புவா அதெல்லாம் எடுத்துக்கூடாது, அதெல்லாம் வியாகுருதி. காயத்ரி மந்திரம் நம்ம சொல்கிற அந்த சவித்ரு மந்திரம் என்னன்னா அதில் இதுக்கு பேர் தான் ஸ்ரௌத காயத்ரி. தத் சவிதுர்வரேண்யம் 8 வரும், கணக்கு பண்ணுங்க. भर्गो देवस्य धीमहि 8 வரும். धियो यो न प्रचोदयात् 8. இப்படி 3 வரிகள் இருந்து ஒரு வரியிலோ சமமான 3 வரியிலோ சமமாக 8 அக்ஷரங்களோடு இருந்து 24 அக்ஷரங்களோடு இருக்கிற அந்த பத்தியத்துக்கு பேர், ஸ்லோகத்துக்கு பேர் காயத்ரி. புரிஞ்சுதா? ஸோ இந்த மாதிரி பல, அதனால பாகவத்தில் சில ஸ்லோகங்கள் எல்லாம் வேறே மாதிரி இருக்கும் பெருசாக, அதெல்லாம் இப்படி படிக்க முடியாது. பகவத்கீதையில சிலது படித்த மாதிரி விஷ்ணு சஹஸ்ரநாம மாதிரி அதோட அளவில் இருக்கு. விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் என்ன ஞாபகம் இருக்கு? அனுஷ்டுப் சந்த, அது அனுஷ்டுப் சந்தத்தில் இருக்குது, காயத்ரி சந்திரத்தில். அதனால் அது வேறு மாதிரி படிக்கணும். பாகவத்தில் அதுதான் நான் ஸ்டைல் மாற்றி மாற்றி படிக்க வேண்டியிருக்கேன், பெரிய பெரிய வார்த்தைகளாக வச்சுருக்குது. சரி, ஸோ அந்த காயத்ரி அப்படி சந்தஸாக எடுத்தாலும் சரி, காயத்ரி மந்திரமாக எடுத்துக்கிட்டாலும் சரி, ஐ ஆம் தட் சிறப்ப அப்படின்னு சொல்லி. அப்புறம் மாதங்களுக்குள்ள இந்த மார்கசீர்ஷ மாதம் நான் என்றார். உங்களுக்கு புரிஞ்சு போகும். மார்கழி அந்த டிசம்பர் 15லேருந்து ஜான்வரி 15 வரைக்கும் இது ரொம்ப சௌரியமான, புனிதமான, தெய்வபரமான, டிவைன் எப்படியாவது சொல்லுங்க. அது அந்த காலம் கிளைமேட் வைஸு எல்லாம் படி பார்த்தா ரொம்ப சாதனை பண்ணுறதுக்கு. அப்புறம் அந்த மாதத்தில் வேறு வீட்டுடைய சுப காரியங்களை வச்சுக்க மாட்டாங்க. அதனால தான் தை பிறக்கிற வரைக்கும் வீடும் மாற மாட்டான். சொல்கிறேன், எனக்கு தெரியாது கரெக்டாக என்ன பண்ணுறாங்க. ஏன்னு சொன்னால் இந்த ஒரு மாதம் குருஹ லௌகிக்க வேறே காரியங்களுக்கு நல்ல மாதம் இல்லைன்னு சொல்லி வச்சுட்டான். அப்படின்னு அர்த்தம் என்ன? அது நல்லது இல்லைன்னு இல்லை. அப்படி சொன்னால் நீ என்ன பண்ணுவ? அந்த ஒரு மாதம் வீடு கிரகப்பிரவேசம் அன்னப்பிராசனம் அது இது வச்சுக்காம அந்த ஒரு மாதம் பூஜை கோவில் தனுர் மாதம் திருப்பாவை படிப்பேன். பார்த்தீங்களா? அப்படி அந்த மாதம். அதனால தான் கண்டிப்பாக அந்த சமயத்தில் நதி ஸ்நானம், சமுத்திர ஸ்நானம். அப்போ தான் இந்த கும்பமேளை எப்பவுமே இருக்குந்தா கூட அந்தந்த திரிவேணி சங்கமில் அந்த மாதத்தில் நிறைய மக்கள் அங்கே தங்குவாங்க. நதிக்கரையிலே தங்கிறது பழக்கமாக வச்சுட்டாங்க நிறைய பேர். ஆனால் இப்போ கும்பமேளை ஹரித்வாரில் நடந்துகிட்ருக்கு. சின்ன கும்பமேளை எவ்ரி இயர் வரும் கும்பமேளை. இல்லை
அங்கங்கே மாறும், ஹரித்வார். ஸோ இந்த மாதிரி மார்க சீர்ஷோகம், இந்த மார்கழி மாதம் இருக்க பார்த்தீங்களா, அது நான்ன்றார். ஸோ டிவைன் மந்த். அதே மாதிரி கடைசியை இதோடு நிறுத்துக்கிறோம். இந்த சீசன்ஸு வருது போகிறது இல்லை, ருத்துகள். உபனிஷத்து கிளாஸில் கூட இப்போ அந்த பற்றி ஏதோ ஒரு விஷயம் வந்து பேசிகிட்டு இருக்கு. சீசன்ஸு அதில் வந்து குசுமாகரஹா, ஸ்ப்ரிங் சீசன், பூக்கள். இப்போ இனிமேல் இந்த கொஞ்சம் பனி, சிவராத்திரி வந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் மார்ச் முதல்லன்னு வச்சுக்கோங்களேன். முதல்லேருந்து நம்ம வருஷ பொறுப்பு வரைக்கும் தமிழ் மிடில் அப்போ வரைக்கும் நிறைய பழங்கள், நிறைய எல்லாம் இலையெல்லாம் கொட்டும், புதுசாக வரும், அப்புறம் பூக்கள் வரும் நிறைய. அதனால தான் கொஞ்சம் சம்மர் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்தால் கூட ஊட்டியில் ஃப்ளவர் ஷோ அப்போ வைக்கிறாங்க, வெஜிடபிள் ஷோ, ஃப்ரூட் ஷோ, ஏன்னா நிறைய கிடைக்கிறது அப்போ தான். அந்த டைமில் மெயின்டைன் பண்ணுறது நல்லா இருக்கும். ரொம்ப கூலாக இருந்தால் கஷ்டம், ரொம்ப ரெயின் வந்தால் கஷ்டம். ஸோ குசுமாகரஹ, அந்த ஸ்ப்ரிங் சீசன் எல்லோருக்கும் பிடிச்ச பறவைகளுக்கு எல்லாத்துக்கும். எங்கள் கேம்பஸில் 2 மாதமாக ஒரு பறவை சத்தமும் காணும் காலையில். ஏன்னா குளிருக்கு கத்த மாட்டேங்குது மரங்கள் இருந்தால். ஆனால் இப்போ திரும்பி முந்தாள் நேற்று கிளாஸ் நடக்கும்போது எங்கள் மயில் நிறைய இருக்கும். அங்கே ஒரு 10 மைல் அப்படியே நடந்துக்கிட்டு வருது கோவிலுக்குள்ளே. அப்படி வந்துச்சு, எங்கே போயிடுத்து திரும்பி வந்தது. அது அந்த சமயத்தில் எங்கே போயிடுச்சோம், சீசனல். ஸோ நவ் தே ஃபீல் குட். மரங்கள் நிறைய இருக்குது, கிளைமேட் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ அந்த மாதிரி பகவான் இங்கே வந்து அந்த ருத்துகளுக்குள்ளே ஸ்ப்ரிங் சீசன் நான் தான் சொல்கிறாரு. போதும். 36வது ஸ்லோகம் வந்து அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरिः ओम श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. हरि ओम तत्सत्.